வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட் அருகே அரசு தொடக்கப்பள்ளி, வழிபாட்டு தலங்கள், ஹாஸ்பிட்டல் என மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டது. இங்கு வரும் குடிமகன்களால் பெண்கள், மாணவிகள் படும் பாடு சொல்லி மாளாது. எனவே கடையை நிரந்தரமாக மூடக்கோரி மக்கள் பல கட்டங்களாக போராட்டங்களை நடத்தினர். எனினும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இன்று காலை கடையை திறக்க ஊழியர்கள் வந்தனர். அங்கு வந்த பெண்கள் கடையை திறக்க விடாமல் தடுத்து போராட்டத்தில் இறங்கினர். இதில் அப்துல் கலாம் சமூக அறக்கட்டளை மற்றும் மார்த்தாண்டம் நகர வர்த்தக சங்கம் கைகோர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டது. அங்கு பதற்றம் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். ஸ்பாட்டுக்கு வந்த டாஸ்மாக் மேலாளர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கடையை மூடும் வரை இடத்தை விட்டு நகர மாட்டோம் என போராட்டக்காரர்கள் உறுதியாகவும் இறுதியாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். வேறு வழியின்றி கடையை மூடுவதாக மேலாளர் போராட்டக்காரர்களிடம் எழுதி கொடுத்ததால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். பெண்கள், மாணவிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மூடப்பட்ட மதுக்கடையை குடிமகன்கள் ஏக்கத்துடன் பார்த்தனர். அவ்வளவு இன்னல்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த ஊர் மக்கள் நாங்கள் சந்திக்கிறோம். உறுதிமொழி அளிக்கப்பட்ட கடிதத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அனுப்புனர் ஸ்ரீ சந்திரராஜன், மேற்பார்வையாளர், கடையன் 4731 மார்த்தாண்டம். குருநார் தலைவர் டாக்டர் ஏடிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை, சாத்தான்குடி, நல்லூர், மார்த்தாண்டம். ஐயா, தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த கடையன் 4831 JS அஜோ காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலையம் அருகில் மார்த்தாண்டம் கடையை இன்று முதல் நிரந்தரமாக அரசின் உத்தரவுப்படி கூட்டுவதாகவும் இதன் மூலம் உறுதிப்படுகின்றேன். மேலதிகாரி DM அறிவுறுத்தலின்படி இந்த உறுதிமொழியை வழங்குகின்றேன். இதனுடன் இணைத்துள்ள வாரும் இதில் பொருந்தும். அப்படியே மார்த்தாண்டத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள காரவிளை, மஞ்சாணி விளை, செக்குமூடு, சாத்தனாங்குழி, புளியமூடு, காமூலை, செக்கிட்ட விளை, ஆயிரம் விளை போன்ற குடியிருப்பு மக்கள் வாழுகின்ற இந்த பகுதி மட்டுமல்லாமல் இதன் அருகிலேயே கரிஸ்பேட்டி சென்டர் என்கின்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம் உள்ளது. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போய் உள்ளார்கள். பேருந்து நிலையம் தொட்டுள்ளது. எனவே நிச்சயமாக இந்த 48-31 கடையை மூட வேண்டும். ஸ்கூல் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம் உள்ளது. எனவே கட்டாயம் இதை மூட வேண்டும். தன்னெழுச்சியாக இங்கே பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் கூடியுள்ளார்கள். மார்த்தாண்ட நகர வர்த்தக சங்கம், குளித்துறை நகரசபை ஆகியோரெல்லாம் இதற்கு ஆதரவாக உள்ளார்கள். நிச்சயமாக இந்த கடையை இப்போதே மூட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இதனை மூடாத பட்சத்தில் தொடர்ந்து இதில் போராட்டம் நடத்தி நாங்கள் நிரந்தரமாக இதை மூடுவதற்கான வழிகளை செய்வோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் விவசாயிகள் நீண்ட காலம் பயன் தரும் தேயிலை, காஃபி, குறுமிளகு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தேயிலைக்கு போதிய விலை கிடைக்கவில்லை. இதனால் தேயிலை விவசாயத்தை தவிர்த்து கோடையில் காய்கறி, பருவமழை காலத்தில் நெல் சாகுபடியில் கவனம் செலுத்தி வருகின்றனர். கூடலூர் புளியம்பாறை பகுதியில் முதன்முறையாக கோடை காலத்தில் சூரியகாந்தி செடிகளை நடவு செய்தனர். செடிகள் நன்கு வளர்ந்து நல்ல மகசூல் கொடுத்து வருவது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டக்கலை ஆய்வாளர்கள் கூறுகையில், கூடலூர் பகுதியில் கோடை காலத்தில் சூரியகாந்தி சாகுபடி செய்வதற்கான சூழல் உள்ளது. 3 மாதத்தில் மகசூல் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு பயனடைய யோசனை தெரிவித்தனர். விவசாயிகள் கூறுகையில், சூரியகாந்தி சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைத்து வருவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு தோட்டக்கலைத்துறை எங்களுக்கு உதவிகளை வழங்கி ஊக்கப்படுத்தினால் வரும் காலங்களில் சூரியகாந்தி சாகுபடியில் அதிக கவனம் செலுத்துவோம் என்றனர்.